இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா சோ போட்டி தேர்வு மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு அதாவது ஃபோன் கால்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நீங்க பேசி உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ முழுக்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, எஸ்பெஷலி ஃபார் போட்டி தேர்வு யார் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நம்மளே யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் IAS அகாடமி கோர்ஸ் டைரக்டர் மிஸ்டர் சிபிக் குமரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நாடு வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, இன்னும் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்கள் யாருக்கெல்லாம் படிக்கிற ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க ஊக்கம் கொடுத்து அவங்களை நல்லா வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வரும், இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா பாஸ் பண்ணுவீங்க, இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஊக்கம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ன சார், லைக் குரூப் 2 அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் என்ன இருக்குது, எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ இந்த போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வு முடிஞ்சிருக்கு, மெயின்ஸ் தேர்வு அதுக்கடுத்து நடக்க போகுது. அது மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தேர்வு நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அகில இந்திய குடிமைப்பணிகளுக்கான தேர்வு முதல்நிலை தேர்வு நடக்க போகுது. இதெல்லாம் நடக்க போகுது. இதற்கிடையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு முக்கியமாக ஒரு செய்தியை வந்து மாணவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். என்ன செய்தி? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது இந்திய குடியரசின் முன்னாள் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்த ஒரு மிகப்பெரிய அளப்பரிய பங்கினை இந்த இந்திய திருநாட்டிற்கு பல்வேறு வகைகளே தொழில்நுட்பம், கல்வி, வளர்ச்சி, வலிமை, வளமை என்று பல்வேறு வகைகளிலே தன்னுடைய அளப்பரிய பங்கினை ஆற்றிவிட்டு இந்த இந்திய திருநாட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு குடிமகனாக தன்னுடைய பங்கை செலுத்திவிட்டு நம்மை விட்டு அவர் பிரிந்திருக்கின்றார். அவர் பல்வேறு நூல்கள், அதாவது ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னால் கற்பனையாக நாவல்கள் எழுதுறது, சிறுகதை எழுதுறது, இப்படியெல்லாம் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் APJ அவர்களுடைய புத்தகங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக, குறிப்பாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கும் பொருட்டு, எதிர்கால இந்தியாவை மிகச்சிறந்த வல்லரசு நாடாகும் பொருட்டு அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் இந்த நாட்டிற்கும் இந்த மக்களுக்கும் பயன்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்தியா 2020 என்று ஒரு புத்தகம், வலிமையான இந்தியா, வளமையான இந்தியா, வறுமையற்ற இந்தியா அப்படின்ற இலக்குகளை வைத்து அவர் எழுதினார். அப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதிவிட்டு 2015 அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அப்படி என்றால் ஒரு 5 வருட பொறுப்பை இந்த நாட்டு மக்களிடம், குறிப்பாக இளைஞர்களிடம், மாணவர்களிடம் அவர் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார். அவருடைய ஆத்மா இந்த 5 ஆண்டுகளும் நம்மை எல்லாம் கவனித்து கொண்டே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உறுதியாக. அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் அவர்கள் உணர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கின்றேன். அதைவிட நாம் பேச வேண்டும் என்றால், அவர் ஒரு முறை யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பிலே அவர் பேசும் பொழுது ஒரு தமிழன் என்ற உணர்வோடும் இந்தியன் என்ற பெருமிதத்தோடும் தமிழ் இலக்கியங்கள், இந்திய நாடு என்பது ஒரு இந்த உலகத்திற்கு, அதாவது உலக நாடுகளுக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்த அளப்பரிய கருத்துக்களை முன்வைக்கும் பொருட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குண்டன் அவர்களது வார்த்தைகளை, அந்த கவிதை வரிகளை, தத்துவார்த்த வரிகளை ஐநா சபை தனது முகப்பிலே பொறித்து வைத்திருக்கின்ற அந்த வார்த்தைகளை அங்கே முன்வைத்து பேசும் பொழுது 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு இலக்கியத்தை, 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு கருத்தினை. ஒரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ ஹலோ
ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறோம்மா. யார் பேசுறீங்க சார்? சரவணன்மா. சரவணன் சார், சார் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சரவணன். சார் என்னோட பொண்ணு வந்து +2 படிச்சுக்கிட்டு இருக்குங்க சார். நல்லது, சொல்லுங்க. என் பொண்ணை வந்து IAS படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நாங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோம் சார். கட்டாயமா அவங்களால IAS ஆக முடியும். சரிங்க சார். இந்த +2 தேர்வை இந்த ஆண்டு நல்லா எழுத சொல்லுங்க. சரிங்க சார். அதற்கான பாட புத்தகங்களை சிறப்பாக படித்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். நம்பிக்கையோடு படிக்க சொல்லுங்க. சரிங்க சார். நாங்க என்ன பண்ணணும் சார்? அது அடுத்து என்ன படிச்சா நல்லா இருக்கும் சார்? இந்த ஆண்டுல இருந்தே உங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு செய்தித்தாள், ஹிந்து இந்த மாதிரி ஆங்கில செய்தித்தாள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சரிங்க சார். தினந்தோறும் அந்த செய்தித்தாளை மேலோட்டமாகவும் சில விஷயங்களை ஆழமாகவும் படிக்க சொல்லுங்க. சரிங்க சார். அந்த செய்தித்தாள் படிக்கிற பழக்கத்தை வந்து வளர்த்துக்கிற சொல்லுங்க. சரிங்க சார். அது முதல்ல உருவாக்கிக்கிட்டானாலே சரிங்க சார். நிச்சயமா அவங்களால அந்த இலக்கை நோக்கி முன்னேற முடியும். சரிங்க சார். ஏன்னா எங்களுக்கு வேற வழிகாட்டுறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லைங்க சார். அதனாலதான் சார் உங்ககிட்ட. அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சரிங்க சார். என்னுடைய எண்ணை நீங்க வந்து குறித்து வைத்துக்குங்க. சரிங்க சார். என்னுடைய எண்ணுக்கு நீங்க எப்ப வேணாலும் பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். கீழே வந்து ஸ்ட்ரிப்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு, ஸோ அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து சாரோட பேசலாம். சொல்லுங்க. அப்படி ஒரு அந்த கருத்தினை அவர் அங்கே பேசும் பொழுது அதை எல்லோரும் அந்த காணொலியை வந்து பார்த்துருப்பாங்க. அவர் ரொம்ப கம்பீரமான ஒரு உருவம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கின்ற கம்பீரம், அவருடைய நேர்மையையும் எளிமையையும் மேன்மையான பண்பினையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த காணொளி அமைந்திருக்கும். இதுவரை பார்க்காதவர்கள் இப்பொழுதாவது அந்த காணொளியை பார்க்கலாம். ஏனென்றால் கணியன் பூங்குன்றனுடைய அந்த வார்த்தைகள் ஐநா சபையிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. 3000 ஆண்டுகள் பழமையான இலக்கிய செழுமையை உடையது தமிழ் இலக்கிய பண்பாட்டு பரம்பரை என்பதை அங்கே பெருமிதத்தோடு அவர் முழங்குகிறார். அதைவிட அதில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த பாடல் வரியின் இறுதியிலே பெரியோரென வியத்தல் இளமே, சிறியோரென இகழ்தல் அதனும் இளமே என்று முடித்திருப்பார் கணியன் பூங்குன்றன். அந்த வரிகளுக்கான அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் உயர்ந்தவராக இருக்கிறார், சிறந்தவராக இருக்கிறார் என்பதற்காக அவரை நான் புகழப்போவதில்லை. அதேபோல் ஒருவர் தாழ்ந்தவராக இருக்கிறார், தீய பழக்கங்களுடையவராக இருக்கிறார் என்பதற்காக அவரை நான் இகழப்போவதில்லை. இரண்டுமே அது ஊழ்வினையின் வழியே வருவது என்ற வரிதான் அது. ஆக மரியாதைக்குரிய டாக்டர் APJ அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தவரை நிறைய அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம், ஒரு பேசுவதை பார்க்கின்றோம். எந்த ஒருவரையும் அபரிமிதமாக புகழ்வதோ யாரையும் விமர்சனம் செய்வதோ அவருடைய வாழ்க்கையில் யாருமே பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பேராத்மாவாக, மகாத்மாவாக அவரை நாம் பார்க்கிறோம். இன்னொரு கருத்து அதில் நான் முன்வைக்க வேண்டியது, சமண சமயம், பௌத்த சமயம் என்றெல்லாம் பல சமயங்களை இந்திய மண் உருவாக்கியது. அதில் குறிப்பாக சமண சமயத்தினுடைய 5 கொள்கைகள், டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம், பிரின்சிபிள்ஸ். அந்த கொள்கைகளில் பார்த்தோம்னா நான் வயலன்ஸ், நான் லையிங், நான் ஸ்டீலிங், நான் பொசஷன், செலிபசி என்று 5 வகையான அந்த கருத்துக்களை முன்வைப்பார்கள். அந்த கொள்கைகளை, வாழும் முறைகளை முன்வைப்பார்கள். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்னோட பேர் பார்த்தி, வந்தவாசில இருந்து பேசுறேன். சார் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் 12th முடிச்சிருக்கேன், இப்போ BCA படிக்கிறேன். இப்போ நான் IAS ட்ரை பண்ணலாம்னு பாக்குறேன், அதுக்கு சாத்தியம்? கட்டாயமாக நீங்கள் IAS படிக்கலாம். அந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். தொடர்ந்து செய்தித்தாள்களை வாசிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். நிச்சயமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் தமிழ் விருப்ப பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கான வழிகாட்டுதலுக்கு என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய பாடத்திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரிங்க சார். அதற்கு தகுந்தவாறு உங்களை தயார்படுத்த வேண்டும். இனிமேல் தான் நீங்க வந்து அந்த பட்டப்படிப்புக்கு போக போறீங்க. சரிங்க சார். அதனால தொடர்ந்து என்னுடைய எண்ணில் தொடர்பு கொண்டுட்டுருங்க. நிச்சயமாக உங்களால் ஆக முடியும்.
ஐஏஎஸ் ஆகிறதுக்கு மார்க் செல்ஃப் இருக்கா? மார்க் கட் ஆஃப் அந்த என்ன இருக்கா? நீங்கள் 10ஆம் வகுப்பிலோ 12ஆம் வகுப்பிலோ பட்டப்படிப்பிலோ பெறுகின்ற மதிப்பெண்கள் எந்த வகையிலும் ஐஏஎஸ் தேர்வில் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்க சார். பட்டப்படிப்பு பாஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா, வெதர் யூ ஆர் ஃபெயில் ஆர் பாஸ், அவ்வளவுதான் அங்கே வந்து எடுத்துக்கிறது. சரிங்க சார். நீங்க பிஹெச்டி முடிச்சிருந்தா கூட சரிங்க சார் அவங்க அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார். அது போன்ற அந்த கருத்து அவங்க முன்வைத்த கருத்து, அதாவது உயிர்களை கொல்லாமை, பொய் கூறாமை, திருடாமை, சொத்து சேர்க்காமை, பிரம்மச்சாரியம், இப்படி ஒரு 5 வகை கருத்துக்களை அது வந்து முன்வைக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ஆக்ஷன், ரைட் நாலேஜ், ரைட் ஃபெய்த் என்று சொல்வார்கள். சமண சமயத்தினுடைய 3 ரத்தினங்கள் என்று சொல்வார்கள். நன்னடத்தை, நல்லறிவு, நன்னம்பிக்கை, இப்படியெல்லாம் பல சமய பெரியோர்கள் கொண்ட அவர்கள் முன்வைத்த மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, அவருடைய எளிமையான வாழ்க்கைக்காக முன்வைத்த பல்வேறு கருத்துக்களை அவற்றையெல்லாம் உள்வாங்கி அவற்றை தன்னுடைய செயல் வடிவில் காண்பித்தவர். அதை விடுத்து பார்த்தோம் என்றால் இந்த இந்திய திருநாட்டிற்கு ஒரு தனி மனிதனாக அவர் ஆற்றிய பங்களிப்பு, அவருடைய தியாகம், இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருந்து எளிமையான ஒரு வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்தினரை கூட ஒரே ஒரு முறைதான் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு அழைத்து வந்திருக்கிறார், அதுவும் அவருடைய செலவிலே. இப்படியெல்லாம் அவரை பற்றி. ஓகே, தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ 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 சார், வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் ராஜபாளையத்துல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம். கண்ணன் சார், சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க கேளுங்க கண்ணன் சார். கேளுங்க. கண்ணன் சார், என்னாச்சு? லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு வாட்டி வேணா நீங்க ட்ரை பண்ணி பேசலாம். தொடர்ந்து சாரோட பேசலாம். அந்த எளிமை, நேர்மை, அவருடைய தியாகம், இப்படியெல்லாம் ஒரு மனிதரை இனிமேல் நாம் பார்ப்பது மிக மிக ஒரு அரிதான விஷயம், பார்க்க முடியாது என்பதுதான் பல வல்லுநர்களுடைய கருத்து. அப்படிப்பட்ட மாமனிதர். ஓகே, தொடர்ந்து இன்னொரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. பேர்மா? பேர் வந்துட்டு கீதா. கீதா, ஆமாங்க. பேசுங்க சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சார், இப்போ வந்துட்டு இந்த ஐஏஎஸ்க்கு ஏஜ் லிமிட் இருக்காங்க சார்? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சொல்லுங்க. சார், எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு அவங்க வந்து 38. 38 எழுத முடியாது. முடியாதுங்களா? ஆமா. சரி, ஓகேங்க சார். வாழ்த்துக்கள். ஆனா குரூப் 2 தேர்வுகள்லாம் எழுதுங்க. ஓகேங்க சார். குரூப் 2 தேர்வுகள்லாம் எழுதுங்க தாராளமா. ஓகேங்க. அவங்கள எழுத சொல்லுங்க. ஓகேங்க சார். நிச்சயமா கண்டிப்பா பணி கிடைக்கும். ஓகேங்க சார். சார், இப்போ ஐஏஎஸ் வந்துட்டு இப்போ எல்லாருமே நிறைய பேர் எழுதுறாங்க இல்லைங்களா? ஆமா. அப்படி எழுதும்போது எப்படிங்க சார் அவங்களுக்கு ஐஏஎஸ் இப்போ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு போஸ்டிங் வந்து எப்படிங்க சார்? அதாவது 3 கட்டமாக அந்த தேர்வு நடக்கும். சரிங்க. முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. நேர்முக தேர்வு கடைசியா நடக்கும். அப்ப எத்தனை பணியிடங்கள் இருக்கோ அதற்கு வந்து 1:2.5 என்ற விகிதத்திலே கூப்பிடுவாங்க. சரி சரிங்க. இப்போ அதற்கு எடுத்துக்காட்டா சொன்னோம்னா 1000 பேர் தேர்வு செய்யணும்னா 2500 பேர் நேர்முக தேர்வு கூப்பிடுவாங்க. சரிங்க சரிங்க. அதுல இருந்து 1000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். அப்படி 1000 பேர்களுக்கும் பணி கிடைக்கும். ஓகேங்க சார். அத கேட்டகரி வைஸா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஆர்எஸ் ஐடி, ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ், ஓகேங்க, ஐஏஏஎஸ், ஐஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஏறத்தாழ ஒரு 23 வகையான பணிகள் அதுல இருக்கு. அப்படிங்களா? ஆமா. அவங்களுடைய பெற்ற மார்க், அவங்களுடைய ரேங்க், அவங்களுடைய கம்யூனல் கேட்டகரி, அதற்கு தகுந்தாற் போல் பணியிடம் கிடைக்கும். அப்ப கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் இல்லீங்களா? ஆமா. இப்போ வந்து ஒரு ஓபன் கேட்டகரியில இருக்கிறவங்க, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, சரிங்க, 200 ரேங்க்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் கிடைக்கும், இல்லாட்டி ஐபிஎஸ் கிடைக்கும். ஓகேங்க சார். இல்லாட்டி ஐஆர்எஸ் கூட போயிடும் அவங்களுக்கு. ஓகேங்க சார். அதே நேரத்துல ஓபிசி கேட்டகரியா இருந்தா, சரிங்க, அவங்களுடைய ரேங்க் வந்து 400 இருந்தா கூட அவங்களுக்கு ஐஏஎஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல எஸ்சி கேட்டகரியா இருந்தா அவங்களோட ரேங்க் 500க்குள்ள இருந்தா கூட ஐஏஎஸ் கிடைக்கும்.
ஓகேங்க சார். அந்த மாதிரி ஒரு இந்த கேட்டகரிக்கும் கொஞ்சம் அந்த ரேங்க் பின்னாடி இருந்தா கூட அவங்க எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி மாணவர்களுக்கு கூடுதலான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஓகேங்க சார். இப்போ சார் இப்போ இது முடிச்சுட்டா இது எப்படி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி வச்சு இப்போ கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வருமாங்க சார், எப்படிங்க சார்? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே ஓகேங்க. போட்டித் தேர்வுகளுக்கு எல்லா போட்டித் தேர்வுகளும், அதாவது நீங்க விஏஓ, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, சிவில் சர்வீசஸ், பேங்கிங், இந்த மாதிரி எந்த இதுக்கெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்களோ எதற்குமே வேலை வாய்ப்பு பதிவு அவசியம் இல்லை. சரிங்க. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லியிருக்கீங்க, சின்ன குழந்தையில இருந்து பண்ணணும் அப்படின்னா அப்ப 11th 12th நம்ம என்ன குரூப் வந்து எடுக்கலாங்க சார்? 11th உங்களுக்கு எந்த ஒரு படிப்பு விருப்பமா இருக்கோ அந்த படிப்பு எடுத்துக்கலாம். நீங்க குரூப் 1 எடுத்துக்கலாம், அதாவது ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இதெல்லாம் வரும், அதாவது ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டதெல்லாம் அதிகமா வரும்லங்க சார்? அப்படி எல்லா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கு. ஆமா, அங்க வந்து உங்களுக்கு இது வராதுங்க சார், ஹிஸ்டரியும் சிவிக்ஸ் அதெல்லாம் வராது இல்லீங்களா? சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், அதனால எல்லா பாடங்கள்ல இருந்து வினாக்கள் இருக்கும். சரி சரிங்க. ஹிஸ்டரி இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும் நீங்க சொல்றது மாதிரி. சரிங்க. அதனால சயின்ஸ் இருக்காது அப்படின்னா இல்ல, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. அப்ப ஹிந்தி வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமாங்க சார்? அவசியமே கிடையாது. ஹிந்தி வேண்டியது இல்லைங்களா? வேண்டியது நீங்க படிக்கணும்னா படிச்சுக்கலாம், படிக்க வேணாம்னு கிடையாது, ஆனா அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. அப்ப வந்து क्वेश्चन பேப்பர் வந்து தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மூணுலயும் வரும் இல்லீங்களா? தமிழ்ல வினாக்கள் இருக்காது. இருக்காதுங்களா? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஒருவேளை நீங்க தமிழ் லிட்டரேச்சர் ஆப்ஷனல் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனல் பேப்பர் மட்டும் தமிழ்ல இருக்கும் வினா. ஓ ஆமா. ஓகேங்க சார். வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். சார் உங்க இது எங்கங்க சார் இருக்கு? ஏதாவது சென்னை, மதுரை. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னும் வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்ட்ரிப்ல வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு, சோ அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப தொடர்ந்து சாரோட பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு இந்திய அரசு 1981ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது கொடுத்தாங்க. 1990ல பத்ம விபூஷன் கொடுத்தாங்க. 1997ல பாரத் ரத்னா விருதை கொடுத்தாங்க. அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கும் பொழுது 3 பேர் அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. 3 பேர் கொடுத்தாங்க அந்த ஆண்டில். அருணா அசஃப் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனை அவங்க. அது மாதிரி குல்சாரிலால் நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் இருந்த ஒருத்தர். அதோட டாக்டர் ஏபிஜே அவர்களுக்கும் கொடுத்தாங்க. அதற்கடுத்து மிக இந்தியாவின் உயர்ந்த ஒரு பதவியான குடியரசுத் தலைவர் என்ற பொறுப்பில் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2007 வரை இருந்து மிகச்சிறந்த ஒரு குடியரசுத் தலைவராக, அதுக்கு ஒரு புதிய ஒரு வரலாறு படைப்பவராக, இலக்கணம் படைப்பவராக டாக்டர் ஏபிஜே அவர்கள் இருந்தாங்க. அவர் இந்த தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தார் என்பது தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்த பெருமை. உலகம் முழுக்க தமிழ் இனத்திற்கு கிடைத்த ஒரு மணி மகுடமாக நான் டாக்டர் ஏபிஜே அவர்களை பார்க்கிறேன். அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவரது கனவுகளை எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. அவர் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சதுல இவரும் ஒரு நபர். எங்களுக்கு அன்லக்கி ஃபெலோ ஆயிட்டேன்னா நீங்க பாத்துருக்கீங்களா சார் நேர்ல? ஆமா, அவர் நேரில் சந்திச்சிருக்கிறேன். அவருடைய கனவுகளை இளைஞர்களும் மாணவர்களும் கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக தமிழக அரசு அவருடைய பிறந்த நாளை இளைஞர்களின் எழுச்சி நாளாக நேற்று அறிவித்திருக்கின்றது. அவரது பெயரிலே விஞ்ஞான மாணவர்கள் இந்த துறையிலே பணியாற்றுவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று 8 கிராம் தங்க பதக்கமும் 5 லட்சம் ரூபாய் பண முடிப்பும் கொடுப்பதாகவும் தமிழக அரசு, தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இதெல்லாம் இன்று வரவேற்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய விஷயங்கள். தொடர்ந்து இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு நல்ல இந்தியாவை படைப்பதற்கு நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஷாலினி டிவி வாயிலாக, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் இவ்வளவு நேரம் வந்து என்ன சார் டைம் போனதே தெரியல, ½ an hour சார். எனிவே சார், இவ்வளவு நேரம் நேர்கள் கேட்ட கேள்விகள், நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. அண்ட் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் பத்தியும் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எனிவேஸ் இப்போ போதுமான நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். ஷாலினி டிவி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.